ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து என்னென்னா சனிக்கிழமை வந்து காலைல 8 மணி ஆகுது. 8 மணிக்கே வந்து வெயில் வந்து ரொம்ப பொழக்குது. கோவளத்தில் போய் சர்ஃபிங் பண்ணலாம், அப்படியே வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நான் இங்கேருந்து 60 கிலோமீட்ரு, 1.5 ஹவர் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெயில் காலையிலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மணி வந்து இப்போ 8 ஆகுது. பக்கத்தில் வந்துருக்கோம். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. வெதர் ஆப்பில் பார்த்தா க்ளவுடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் வெதர் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. டைம் வந்து 9:15 ஆகுது. இன்னும் வந்து 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வழக்கம் போல் தப்பாக வந்துட்டேன், தெரியுதான்னு தெரியல. ஸோ டைம் வந்து இன்னும் 40 மினிட்ஸ் ஆகும்னு காமிக்குது. ஸோ பார்ப்போம். ரோடே நல்லா இல்லையே, போகலாமா? இப்படிதான் போகணுமா? ரோடே நல்லா இல்லையேங்க. நல்லா எப்பவுமே மேக்ஸ் சொல்லத்தை நம்பக்கூடாது, அப்படியே நம்பக்கூடாது. ஐயா, ஒரு முட்டு சக்கரை கூட்டு போகுது. பட் ரோடு நல்லா இருந்து காலியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களா, 2 பக்கமும் தண்ணி, நல்லாயிருக்கு. ரோடெல்லாம் அவ்வளோ போர்டு போட்டு வச்சவன் இங்கே பார்த்தா போர்டே காணோம். எல்லாம் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜோபாட்டுக்கு ரோடு நிறைய பார்க்கிங்கில் கார்லாம் நிற்கிது. கூட்டமாக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்குங்க பீச்சு. ஸோ போயிட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதேமாரி ஒரு பாஸ்புக் கொடுத்துருக்காங்க.
கையில் வந்து ஒரு பேண்டு கட்டி விட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோரும் வழக்கம் போல் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு வந்துக்கிறாங்க. நான் உடனே டிஷர்ட்டு சாக்ஸை வந்து போட்டுன்னு வந்துருக்கேன். பார்ப்போம். ஹாய். இல்லை உங்கள் பர்சனல் லாகு தான். லாகா நான் வருவேன். பரவாயில்ல, எதுவும் ஆகாது. ஒரு வாட்டி கூட நிற்கல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மண்ணெல்லாம் போட்டோம் நிற்கிறேன். ஒரு வாட்டி கூட நிற்கல. அதான் சினிமா வந்துச்சு. ரூமா எனக்கு தெரிஞ்சு இதுதான் முட்டுக்காடுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கடல்னு நினச்சேன். பார்த்தா வந்து இது முட்டுக்காடு ஏரி குப்பையாக கிடக்கு. பட் என்னன்னா அது இங்கே ஏறி போனால் சீரியஸாக சொல்கிறேன் செம காடியம். உண்மையாக சொல்கிறேன் செம காடியம். அந்த போர்டை தூக்கி பிடிச்சி வைக்கிறதுக்கே வந்து அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இவ்வளோ குட்டி பீச்சை நான் வந்து பீச்சாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் யா டயர்டாகுது. நான் அதை கேமும் விளையாட போகிறதில்ல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐம் ஜஸ்ட் கோனா கோ அண்ட் ஹேவ் சம் லன்ச். இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ யா சூப்பராக பண்ணுறான் கோச்சு. பாய். அங்கே வேறு பா பார்க்க ஜாலியாக இருக்குது. ஸோ
ஸோ ஆக்சுவலாக வந்து பிடிச்சி தொக்கிறது எவ்வளோ நேரம் நிற்கணும் அது. அப்புறம் வந்து டார்ட்டு, ஏதோ ஃப்ரிஸ்பி மாரி தூக்கி போடுறது, ஆர்ச்சரி, அவ்வளோதான். ஆமாம். ஸோ வந்து 1/2 மணி நேரம் விட்டாங்க, கிளம்புவோம் நம்ம. கேமரா வேறு கைட்ட முடியல. முட்டுக்காடு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பார்த்தா ஜெட்ஸ்கிக்கு 3 நிமிஷத்துக்கு 600 ரூபாவும். கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அது 2 பேர், நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். சரி 2 பேர் இருந்தாவது 300 சரியாக போயிடும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். சரி போட்டிங்காவது போல் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். 99 ரூபா. எப்படி இதுன்னு சொல்கிறேன் சாப்பிட்டேன்.